ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனை உங்களுக்கே தெரியாமல் மற்றவங்களால பார்க்க முடியும். உங்களுடைய ஃபோனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்களால லைவாக பார்க்க முடியும். உங்களுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்ன்ட்டு நீங்கள் உங்களுடைய ஃபோனில் என்ன பண்ணாலுமே சரி, அது எல்லாமே அவங்களால பார்க்க முடியும். ஸோ அதிலிருந்து நாம் எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிற வீடியோ கீழே ப்ளூ கலரில் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டால்னு கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது டெமோ மாதிரி, அதாவது கைடன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஆப்ஸ் உங்களுடைய ஃபோன் மொத்தத்தையும் ஸ்கேன் பண்ணிவிடும். ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோன் எந்த லெவலில் ப்ரொடெக்ஷன் லெவலில் எந்த லெவலில் இருக்குன்றது உங்களுக்கு ஷோ பண்ணிவிடும். இப்போ பாருங்கள், அதனோட ரிசல்ட் வந்திருக்கா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோன் என்ன கண்டிஷனில் இருக்குன்றது இதில் ஷோ ஆகிடும். சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா, உங்களோட ஃபோன் மற்றவங்களால பார்க்க முடியும்ட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அதிலிருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம், அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அட்வைசர்னு இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கிற செட்டிங்ஸ், அதாவது முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாம் என்ன ப்ராசஸில் இருக்குன்றது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். பாருங்க, இதில் ஷோ பாஸ்வேர்ட் ஸ்டேட்டஸ்ன்றது எனேபிள் இருக்குது. அடுத்து லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன்றது எனேபிள் இருக்குது. அடுத்ததாக இருக்குது பாருங்கள், தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் டிப்ஸ்ன்ட்டு. ஸோ இது மேலே கிளிக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷனாக ஆக்டிவேட் தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணுன்றதும் உங்களுக்கு கீழே ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா கோ டு செட்டிங்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு தெஃப்ட் ப்ரொடெக்ஷன்ட்டு உங்களுடைய செட்டிங்ஸில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா தெஃப்ட் டிடெக்ஷன் லாக்னு இருக்கும். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்ககிட்டருந்து யாராச்சும் ஃபோனை திருடி, அதாவது பிடுங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க போகிற வேகத்தை வச்சு அவங்க ஃபோனை லாக் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் டிவைஸ் லாக்னு இருக்கு இல்லையா, இதை ஆன் பண்ணிங்கன்னா அவங்க இப்போ உங்களுடைய ஃபோனில் நெட் ஆஃப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா உடனே ஃபோன் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா அன்னவுன் சோர்ஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ஏதாவது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ரீசனே இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னோட இதில் பாருங்கள், க்ரோம் இது ஆக்டிவேட்டில் இருக்குது. ஸோ க்ரோமில் நான் ஏதாவது டவுன்லோட் பண்ணேன், ஆப்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபோனில் ஏதாவது தெரியாமல் லிங்கை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆப் இன்ஸ்டால் ஆகி நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய ஃபோன் மற்றவங்க பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணுது. ஸோ இதில் முக்கியமானது பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஆக்டிவேட்டில் இருக்கும். ஸோ இதை மஸ்ட்டாக ஆஃப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் யாராவது தெரியாதவங்க ஒரு லிங்க் அனுப்பிச்சு உங்களுடைய ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஆப் எதுவும் இன்ஸ்டால் ஆகாது. இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய எந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு ஆப் டவுன்லோட் ஆகாது. டவுன்லோட் ஆனாலுமே இன்ஸ்டால் பண்ண முடியாது. அப்படியே கொஞ்சம் பேக் கொடுத்துட்டு செகண்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஹிடன் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தேர்ட் பார்ட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் நீங்கள் இன்பில்ட்டாக இருக்கிற ஆப்ஸ் இல்லாமல் நீங்களாக இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹிடன் ஆப்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னா அது இந்த இடத்துல தனியாக எடுத்து கொடுத்துரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா த்ரெட் அனலைசர்னு மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய ஃபோன் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குது, அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஆப்பில் உங்கள் ஃபோன் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குது அப்படிங்கிறது இதில் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லைக்லி நோ ரிஸ்கி ஆப்ஸ்னு இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருந்தாலுமே எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாம் சேஃபாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான். ஸோ இது உங்களுடைய ஃபோனில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதுவே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லைக்லி ரிஸ்கி ஆப்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா அதில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. அவங்க எப்படி வேணாலும் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற பர்மிஷனை கொடுத்துருப்போம். ஸோ அதை நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அதை நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணதும் பாருங்கள் பெர்மிஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ரீட் கேலண்டர், கேமரா, கான்டாக்ட்டு, அப்புறம் அக்கௌண்ட்ஸு, நம்மளுடைய ஃபோன் கான்டாக்ட்டு, அப்புறம் ஆடியோ, வீடியோ கால் லாகு எல்லாத்தையுமே பெர்மிஷனும் நம்ம கொடுத்துருப்போம். நம்ம அலோன்னு கொடுத்துட்டு போகிறோம் பாருங்கள். அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம பெர்மிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்றோம். அடுத்ததாக இன்னொரு ஆப் இருக்குது பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது, எனி டெஸ்க்னு இருக்குல்ல பாருங்கள். இந்த இதில்
நம்ம ஃபோன் அன்லாக்கும் பண்ண முடியும், லாக்கும் பண்ண முடியும். அவங்களால இன்டர்நெட்டை கூட அவங்களால வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து பெர்மிஷன் நம்ம இந்த மாதிரியான ஆப்ஸ்க்கு வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுடைய ஃபோன் மொத்தமாக அவங்களால பார்க்க முடியுது, அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி தெரியாத ஆப்ஸ் ஏதாவது இன்ஸ்டால் ஆயிருந்துச்சுன்னா அதை செக் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபோனில் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம்ல, ஹிடன் அப்ளிகேஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணணும் தேர்ட் பார்ட்டி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் எல்லாமே இதில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா வைஃபை சிக்னலில் இருக்குது, நேம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அதாவது இன்பில்ட்டாக இருக்கிற ஆப்ஸ் மாதிரியே லோகோ கிரியேட் பண்ணி இதனி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத எந்த ஆப் இருந்தாலுமே அதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ஃபோன் உங்களுடைய ப்ரைவேசி வந்து சேஃபாக இருக்கும். ஸோ நான் வந்து எனக்கு தெரியாது சில ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாமல் தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். சில ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே இன்ஸ்டால் பண்ணது. ஸோ இதில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு தெரியாமல் எது இருந்தாலுமே சரி அது எல்லாத்தையுமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா இது வந்து தேர்ட் பார்ட்டி, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ ஏதாவது தெரியாமல் இன்ஸ்டால் ஆயிருந்துச்சுன்னா அதை உடனே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுடைய ஃபோனை வந்து நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இல்லைனா நம்ம சொன்ன மாதிரி வேறு யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் அவங்களால வந்து பார்க்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.